Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல வைகாசி விசாகம் ஸ்பெஷல் உணவான நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்ற கோரி வழிபட்டுட்டு இந்த இனிப்பு பலகாரத்தை நம்ம படைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு நம்ம நினைத்தது நிறைவேறும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இனிப்பு உணவு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த கந்தரப்பம் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு நம்ம ஒரு ஆளாக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். பச்சரிசி பார்த்திங்கன்னா அந்த ஆளாக்கில் தலை சமர போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆளாக்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் 1 கப் அளவுக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா தலை சமர பச்சரிசி வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி நிற்கிற அளவுக்கு உளுந்து பருப்பு வந்து அதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கோபுரமாக நிற்கிது. அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போது இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். மினிமம் 1 hour ஊற வைங்க. முடிஞ்ச மேக்ஸிமம் 2 hours கூட ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல மைய அரைக்க முடியும். இப்போ இதை நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் வந்து வெல்லத்தையும் எடுத்துக்கோங்க. அதாவது 1:1 ரேஷியோவில் தான் நம்ம சேர்த்திருக்கோம். நீங்கள் வந்து 2 கப் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி, அதே போல் 2 கப் வந்து வெல்லம் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு சூடான பேனில் வெல்லத்தை இடித்து சேர்த்திட்டோம். அது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம வந்து கம்பி பதம் பார்த்து காய்ச்ச போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு சிரப் மாதிரி நல்லா மெல்ட் ஆனாலே போதும். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தை பேர் கிட்டாதவர்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கும் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி வைகாசி விசாகம் அதாவது முருகப்பெருமான் அவதரித்த தினமான இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு கூட விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்னத்தன்னைக்கு என்னெல்லாம் தானம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா குடை, அதுக்கப்புறமா செருப்பு, அதுக்கப்புறம் பானகம், மோர், இந்த மாதிரி அதாவது வெயிலுக்கு ஏற்ற இந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு நம்ம தானமாக கொடுக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிட்டும். அதே போல் நிறைய பேர்த்துக்கு உதவுன மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்துட்டு வெல்லம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா வெல்லமும் வந்து சுத்தமாக மெல்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். அப்போது நம்ம வெல்லத்தில் இருக்கிற தூசி எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வடித்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அரிசியை ஊற வச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வந்து இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது சூடாக இருக்கும்போது மிக்சியில் போட்டு அடிக்க முடியாது. ஸோ அப்போவே செஞ்சிட்டோம்னா அந்த 1/2 hourக்குள்ளே இது வந்துட்டு ஆறிடும். அதுக்கப்புறமா நான் 1/4 கப் போல் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த சிரப்பும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 1 hour கழித்து நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்க போகிறோம்.
ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வந்துட்டு இதை அரைக்க போகிறது கிடையாது. அந்த வெள்ளை சிரப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போ சுத்தமாக வந்துட்டு தண்ணியை வந்து வடிச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பூ, ஏலக்காய் தூள் இது ரெண்டையும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு சிரப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒட்டுக்கா ஊற்றி அரைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது என்ன பக்குவத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தோசை மாவு பக்குவத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்துச்சுன்னா தான் சுடுறதுக்கு சரியான பக்குவத்தில் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம உடனடியாக கூட சுட்டு எடுக்கலாம். அல்லது அரை மணி நேரம் போல் விட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுக்கும்போது இன்னுமே நல்லா பார்த்திங்கன்னா உப்பி வரும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் சுட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுக்கலாம். ஒரு கரண்டி, அதாவது கெட்டியாக இருக்கிறதுனால, ஒரு மீடியமான ஒரு பக்குவத்தில் இருக்கிறதுனால நம்ம ஊற்றின உடனே அது ஸ்ப்ரெட் ஆகலை. எப்படி ஊற்றினமோ அது அப்படியே இருக்குது. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் விட்டுட்டிங்கன்னா ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊற்றின மாவு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் ஷேடு வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உப்பி வந்திருக்கு. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ், ஆனால் சுவையும் சத்துக்களும் ரொம்பவே அதிகம்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிடித்தமான உணவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால. நம்ம அரைச்ச மாவோட பக்குவம் மட்டும் சரியாக இருந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஊற்றின உடனே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குது. அதே போல் மறக்காமல் குக் பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சாலும் ஊற்றின உடனே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம இது வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. 2 பக்கமும் ஒரே போல் கலரில் இருக்குது. இது நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே போல் இந்த மாவு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சென்ட்ரு பார்ட்டில் ஊற்றாமல் கொஞ்சம் வந்துட்டு சைடில் ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. ஏன்னா நடுப்பகுதியில் ஊற்றும் போது உங்களுக்கு மேபி அடி பிடிச்சாலும் பிடிக்கலாம். 90% வந்துட்டு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு சரியான பக்குவத்தில் மாவு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஊற்றின மாவு அதுவே பார்த்திங்கன்னா மிதந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சொன்ன தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.